பேசி 10 நிமிஷத்துல உடனே ஆம்புலன்ஸ் போகும். அதத்தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனக்கு தகவல் கிடைச்சது. தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸ வந்த உடனே நிறுத்துங்க, அதுல என்ன பேஷண்ட் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னேன். பார்த்தாங்க, பேஷண்ட் இல்ல. உடனே நான் என்ன சொன்னேன், அந்த டிரைவருடைய பெயர் கேட்டு அந்த வண்டியினுடைய நம்பரை குறிச்சிங்க, காவல்துறையில புகார் கொடுக்கணும். இது நியாயம் தானே? நியாயம் தாங்க. அப்புறம் அவருடைய செல்ல எடுத்து நீங்க அதுல ஏதாவது இது மாதிரி அழைப்பு வந்திருக்குதா, யாராவது உடல்நிலை சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்திருக்குதான்னு அந்த செல்போனை வாங்கி அதுல பாருங்கணும். அதுல அழைப்பே வரல, அதெல்லாம் அழைப்பும் வரல. அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்டும் இல்ல. கூட்டம் 10 மணிக்கு ஒரு 15,000 பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக, அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம். நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியா எதிர்க்க வேணும், இப்படி குறுக்கு வழியை கையாளக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு 2 வழி இருக்குது. அந்த பகுதியிலேயே 2 வழி அருகாமையிலே இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த 108 ஆம்புலன்ஸ் தடுக்கிறாங்க. எப்பொழுதும் நான் தடுத்ததில்லை. 20 கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது. நான் என்ன பேசணும் பதிவில் இருக்குது. அந்த பதிவை எடுத்து எல்லா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுப்பணும். எப்பொழுது நான் கூட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதற்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்துல போய் சேர்ந்துட்டு இருந்தது. எல்லாமே என்னிடத்தில் இருக்குது. உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார். அதை விசாரித்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்திருக்கணும். அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு அழகு. ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. ஆக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இதை பொறுக்க முடியல. எரிச்சல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பதவி நிரந்தரம் அல்ல, நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும். இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அதிமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது. இன்றைக்கு மக்கள், நான் சென்ற இடமெல்லாம் 143 சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிறேன் சொன்னா அத்தனை இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு குழுமி மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறாங்க. அது பொறுக்க முடியாத எரிச்சலோடு இன்றைய தினம் பேசியிருக்கிறார். இது அவர் பேசுவது சரியல்ல என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட அதிமுக ஐசியூ இருக்குதான். அதிமுக ஐசியூ இருக்குது. திமுக தான் ஐசியூக்கு போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேஷண்ட் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் அது வந்து இருக்கின்ற வரை அந்த உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும். இன்னும் 7 மாசம் இருக்குது. மக்கள் உடைய அதிகாரத்தை பறிக்க அதுக்குள்ள இந்த ஆட்டம் போட வேண்டாங்க. ஆக மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும், ஒரு ஆட்சியை இறக்க முடியும். உண்மைதானே? உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எண்ணுகின்றார்கள், சர்வ அதிகாரத்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ தனக்கென்று தனி செல்வாக்கு இருப்பதை போலவும் மக்களை பற்றி கவலை இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். அதனாலதான் இவ்வளவு எரிச்சலோட பேசிட்டு இருக்கிறாங்க திமுக காரர். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில போராட்டம் நடக்காத நாளே இல்ல. விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், மின்சார வாரி தொழிலாளர்கள் போராட்டம்,
அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டம், நாள்தோறும் தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில எவருக்கும் நிம்மதி கிடையாது, எவரையும் நீங்கள் வாழ வைத்த சரித்திரம் கிடையாது. உங்க குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியோட வாழ்ந்திருக்குது. 8 கோடி பேர் மக்களுடைய நிலையை அறியாத அரசாங்கம் விடியா திமுக அரசு. ஒரு குடும்பம் பிழைக்க, திரு கருணாநிதி குடும்பம் ஒரு குடும்பம் பிழைக்க இத்தனை பேர் பாதிக்க வேணுமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திமுக எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து ஊழல் அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு 10 ரூபாய் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரு? பாலாஜி. எங்களுக்கு தெரியுதோட உங்களுக்கு தான் அதிகமா தெரியுது. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருப்பது. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு வைக்கிறாங்க. எங்க போகுதுன்னா மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க. அந்த பாட்டில் வாங்குறவங்க கேட்கறாங்க, ஏங்க எங்கிட்ட 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னா, எங்க போய் வேணாம்னு சொல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, இதெல்லாம் மேலிடத்துக்கு போகுதுன்னு அந்த விற்பனையாளரே வலைதளம் மூலமாக வந்த செய்தி. ஆக 10 ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருடத்துல 22,000 கோடி இந்த 10 ரூபா இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து வசூல் பண்ணுவது மட்டும் மேலிடத்துக்கு 22 கோடி போய் 22,000 கோடி போயிருக்குது. உண்மைதானே? மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டுறாங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இங்கதான் எப்படின்னா பத்திரப்பதிவு, அது வித்தாலும் அங்க பத்திரப்பதிவு இருக்கிற அலுவலர்களுக்கு காசு கொடுக்கணும், அதை வாங்கினாலும் கொடுக்க வேணும். ஆக வித்தாலும் கொடுக்க வேணும், வாங்கினாலும் கொடுக்க வேணும். உண்மைதானே? யாராவது பத்திரப்பதிவுக்கு போய் பணம் இல்லாத பத்திரப்பதிவு நடந்திருக்குதா? அங்க மந்திரி பட்டியலிட்டு இருக்காரு, அவர் பட்டியல் போட்டிருக்காரு. அந்த பிளாட் போட்டா இவ்வளவு ரூபாய், பத்திரப்பதிவு பண்ணா இவ்வளவு ரூபாய், அப்புறம் அந்த விலை குறைக்கணும்னா இவ்வளவு ரூபாய். ஆக திமுக அரசாங்கம் இந்த மளிகை கடையில பட்டியல் போட்ட மாதிரி விலைப்பட்டியல போட்டு வசூல் செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம். இதுல இவர்களுக்கு என்ன கஷ்டம்? அப்பா வீட்டுல இருந்து பணத்தை கொடுக்கறாங்க, வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கறாங்களா? ஏழைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டுல 12 லட்சம் குடும்பத்துக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 26,000 50,000 திருமண உதவி திட்டத்தில் ஒரு பவுன் கொடுத்தோம். இன்னைக்கு ஒரு பவுன் 80,000 ரூபாய்க்கு விற்குது. ஆக திருமண உதவி திட்டத்தின் கீழே எவ்வளவு உதவி செஞ்ச அரசு அண்ணா திமுக அரசு. 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இந்த திட்டம் தொடரும், நடைமுறைப்படுத்தப்படும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்க திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும் அண்ணா திமுக. அதே போல ஏழைகள், இங்க இருக்கின்ற நகரத்தில் இருந்த ஏழைகள், கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகள், வீட்டுமனை இருந்தால் வீட்டுமனை இல்லாதவர்கள், கூரை வீட்டில் இருக்கின்றவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை தொழிலாளிகள், இவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏன்னா நாடு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் வீடு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு தரமான, அவர் மன மகிழ மன நிறைவு பெற அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்திருக்கிற அந்த சங்கத்தில் பதிவு செய்கின்ற
ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த ஆட்டோ ஓட்டி தான் அவர் பிழைப்பு நடத்துகிறார்கள். அவளுக்கு ஆட்டோ விலை உயர்ந்து விட்டது. அதனால் இந்த ஆட்டோ வாங்கிட்ட பொழுது எங்களுக்கு மானியம் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் ஓட்டுநர் இருக்கின்றவர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் விவசாயிகள் தென்னை மரம் அதிகமா சாகுபடி செய்யறாங்க. வாடல் நோய் அதிகமாக விழுகுது. கேரளாவிலிருந்து வாடல் நோய் அதிகமாக விழுகுது. இந்த வாடல் நோயை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காலையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாய பிரிவுகள் தெரிவித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டு இந்த வாடல் நோயை கட்டுப்படுத்துவதற்குண்டான மருந்தை கண்டுபிடித்து அதற்கு நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் அந்த தென்னை மரத்தில் விழுகின்ற வாடல் நோயை போக்குவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுமல்ல, இன்றைக்கு மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி மையம் மடத்துக்குளம் தொகுதி திருமூர்த்தி மலை அருகே சுமார் 100 ஏக்கர் அரசு நிலத்தை தென்னை வளர்ச்சி வாரியத்திற்கு மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு ஒதுக்கப்பட்டது அம்மாவுடைய அரசாங்கம். இதனால் தென்னை விவசாயிகள் பெரிதும் பயன்பெற்றார்கள். தென்னை கன்றுகள் இலவசமாகவும் மானிய நிலையத்திலும் இந்த விவசாயிகளுக்கு இதன் மூலமாக வழங்கப்பட்டது. மேலும் தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு திருமூர்த்தி மலை அணை தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ள நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அனுமதி வழங்கினேன். திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த தண்ணி கொண்டு செல்லும் பணியை இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிகளுடன் இந்த அணையிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கு வழங்கப்படும். அதேபோல ஈழுவா தீயா அவர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2020ஆம் ஆண்டு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் வாழ்கின்ற குறிப்பா கேரளா தமிழ்நாடு எல்லையில் இந்த வாழ்கின்றவர்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு இன்றைக்கு அவருடைய குழந்தைகள் கல்விக்காகவும் வேலைவாய்ப்பில் பெறும் குழந்தைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் சான்று வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த சான்று வழங்கல, ஓபிசி திட்டம் வழங்கல. அதை அதிமுக ஆட்சியுடன் அந்த சான்று வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து திரு வி.கே. பழனிசாமி கவுண்டர்களுக்கு அந்த ஆழியாறு அணைக்கட்ட பகுதியில் முழு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கிறேன். இங்கே போயர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்வதாகவும் காலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுக்கு நலவாரியம் என்று அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடன் அந்த சமுதாய மக்கள் நலம் பெற அவர்களுக்கு நலவாரியம் ஒன்று அமைத்துக் கொடுக்கப்படும். அதே போல நீண்ட நாள் பிரச்சனை இந்த பரமைக்குளம் ஆழியாறு பாசன திட்டம், அதுவும் அதிமுக வச்சு ஆட்சி வந்த பிறகு அதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆனைமலையாறு நல்லாறு இந்த திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நானும் அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அண்ணன் கே.சி. கருப்பன் அவர்களும் கேரளாவுக்கு நேரடியாக சென்று அந்த முதலமைச்சரை சந்தித்து இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். அவர்கள் உயர்மட்ட குழு அமைக்கலாம். இன்னைக்கு கேரளா அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி உயர்மட்ட குழு அமைச்சு அந்த குழு ரெண்டு சந்திச்சு பேசி அதில் கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று 2 குழுவும் சந்திச்சு பேசினாங்க. ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தினால அது அப்படியே நின்று விட்டது. விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கி இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதிமுக ஆட்சி கண்ட பொழுது சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி கோவை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடமிருந்து இன்னைக்கு வலியுறுத்தி சுமார் 3500 கோடி மதிப்பீட்டில் கோவையிலிருந்து கொடை ரோடு வரை செல்ல பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டி துவக்கி நல்லாம்பள்ளி இணையும் 6 வழிச்சாலை பணிகள் நடைபெற்றது. சுமார் 74 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 212 ஊரக குடியிருப்புகளுக்கு பாதுகாக்கப்பட்ட கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு குடிநீர் வழங்கிய அரசு அதிமுக அரசு. ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி பாலக்காடு ரோட்டில் என்ஜிஎம் கல்லூரி அருகில ரயில்வே மேலம் அமைக்கப்பட்டு
மேம்பாலத்திலிருந்து தமிழக எல்லையான கோபாலபுரம் வரை 70 கோடி மதிப்பிட்ட 4 வழிச்சாலை தரம் உயர்த்தப்பட்டது. சுமார் 12 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொள்ளாச்சி புதிய நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. 34 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி மரப்பேட்டை பாலம் முதல் சிடிசி மேடு வரை முக்கிய சாலைகள் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் சிக்கலான பிரசவத்தில் தாயும் சேவையும் காப்பாற்றும் பொருட்டு அதிநவீன சிகிச்சை கருவுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. ரூபாய் 25 கோடி திப்பம்பட்டி முதல் கொல்லப்பாநாயக்கம் வழியாக ஆட்சிப்பட்டு வரை கோவை செல்லும் கிழக்கு புரட்சி அமைக்கப்பட்டது. சுமார் 22 கோடி மதிப்பீட்டில் 20 தொடர் தடுப்பணைகள் கட்டி நம்முடைய விவசாய குடிமக்கள் குடிப்பதற்கு நிலத்தடி நீர் உயர செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டம் 60 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 3 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. பொள்ளாச்சி 8 கோடி மதிப்பீட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ராமப்பட்டினம் ஊராட்சி எல்லப்பாளையம் அருகே விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு கேரளா மாநில இணைக்கும் வகையில் 2 கோடி மதிப்பீடு உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்ம கொண்டு வந்த திட்டத்தை கிடப்புல போட்டுட்டாங்க. 70 கோடி மதிப்பீட்டில் கோவை ரோடு சத்துமில்லில் தொடங்கி ஜமீன் ஊத்துக்குழி வரை செல்லும் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையிலே இருக்குது. இன்னும் இந்த ஆட்சியில் முழுமை பெறவில்லை. அதிமுக ஆட்சி வந்த பிறகு திட்டத்தை விரைவுபடுத்தி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடைந்து 3 ஆண்டு ஆயிற்று. இன்னும் புதிய இணைப்புகள் வராமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதையும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும். அதேபோல தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு பொள்ளாச்சி அடுத்து மணிக்கம்பட்டியில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த பஞ்சமி நிலம் கையகப்படுத்தப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 4.17 ஏக்கர் பரப்பில் 35 கோடி மதிப்பீட்டில் 512 குடும்பங்கள் வசிக்கின்ற வகையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட பணிகளை திமுக அரசு கிடப்புல போட்டிருக்குது. அதிமுக ஆட்சி இந்த திட்டத்தை தொடங்கப்பட்டு முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ரோடு சிடிசி ரோடு பகுதியில் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள முடக்கி கிடக்குது. ரத்து செய்யப்பட்ட திட்டம் பொள்ளாச்சி சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட கோயில்பாளையம் முதல் வெள்ளலூர் வரை செல்லும் சாலை அகலப்படுத்தும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரப்படும். ஆனைமலையாறு நல்லாறு திட்டம், பாண்டியாறு புன்னம்பலம் திட்டம் நிறைவேற்ற அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னைநார் தொழிற்சாலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னை விவசாயிகள் நலங்கருதி ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கையை அதிமுக அரசு வந்த பிறகு பரிசீலிக்கப்படும். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.